யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. இது ரஹ்மத்துடைய பத்தில் விசேஷமாக ஓடும். வருஷம் பூரா அளவுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைக்கிது. குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துடைய முதல் 1லிருந்து 10 வரைக்கும் ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது. ஹதீஸில் வருது, ரமலான் மாதம் ஆரம்பமாயிருச்சுன்னு சொன்னால் நரகத்துடைய வாசல்லாம் இழுத்து சாத்திடுவாங்க, சொர்க்கத்துடைய வாசல் திறந்து வைக்கப்படுகிறது. நம்மளை கெட்டதின் பக்கம் இழுக்கக்கூடிய ஷைத்தானெல்லாம் கைது பண்ணி நரகத்தில் ஒரு இடத்துல எல்லாம் லாக் பண்ணிடுறான். அதனால எங்கேயுமே தீமையோ பாவமோ நடக்கிறதுக்கு என்ன இல்லை, சாத்தியமே இல்லை. இப்போ நம்ம கேட்கலாம், ஷைத்தானை கைது பண்ணிடுறாங்கன்னு சொல்றீங்களே, நிறைய தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தானுடைய வருஷம் பூரா நம்ம இருக்கோம். 11 மாதம் சைத்தானோட தான் இருக்கும். இந்த 1 மாதம் தான் அவன் கொஞ்சம் தள்ளிட்டான். இப்போ அவனோட சேர்ந்து பழகி பழக்க தோஷம் அவன் ஏற்றி வச்சிருக்கான். நம்மள்கிட்ட சிரஞ்சி ஊசி ஏற்றி வச்சது பூரா நம்மள்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த 1 மாதம் அவன் இல்லாட்டையும் அவன் வேலையை நம்மளாக பார்த்துருவோம். உண்மை தானே? ஃபேனை டக்குன்னு அமர்த்தினா நிற்காது, டக்குன்னு அமர்த்தினா நிற்காது. அது என்ன செய்யும், 10 நேரம் ஓடித்தான் நிற்கும். அந்த மாதிரி சைத்தான்கிட்ட 11 மாதம் நம்ம இருந்ததுனால அவன் இல்லாட்டியும் அவன் வேலையை நம்மளாக பார்த்துருவோம். அந்த அளவுக்கு நம்ம அதில் ஊறி போயிட்டோம். அதனால தான் ரமலான் மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறான். ரமலான் மாதத்தில் எப்படி நன்மைக்கு பல அளவு நன்மை இருக்கிறதோ அதே மாதிரி தீமைக்கும் மிகப்பெரிய தீமை இருக்கு. ஒரு பாவம் வச்சுக்கிறோம், நம்ம ஊரில் செய்கிற பாவம் ஒன்று இருக்குது. இதே பாவத்தை மக்கால போய் செஞ்ச சொல்லுவாங்கல்ல, மக்கால போய் மொட்டை பைக்கிற காலில் விழுந்தான்னு சொல்லுவாங்க. மக்கால போய் மொட்டை பைக்கிற காலில் விழுந்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மற்ற மாதத்தில் பண்ணுறதை விட இந்த மாதத்தில் பண்ணால் நிறைய பாவம். ஒரே பாவத்தை ரமலான் அல்லாத மாதத்தில் பண்ணுறதை விட இப்போ பண்ணால் என்னங்க நிறைய பாவம். அதனால தான் நான் நேற்று சொன்ன மாதிரி நோன்பு வச்சா தொலையை விடக்கூடாது. அப்படி நோன்பு வச்சா தொலையை விடக்கூடாது. அப்போ நோன்பு வைக்காட்டி தொழாமல் இருக்கலாமா? எப்பயுமே தொலையை விடக்கூடாது, எப்பயுமே தொலையை விடக்கூடாது. ஆனால் நம்ம ஒரு குருட்டு கணக்கு வச்சுருக்கிறோம், நோன்பு வச்சா தொலையை விடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் போய் பேசக்கூடாது. அப்போ ஹஜ்ஜுக்கு போகாட்டி போய் பேசலாமா? என்னங்க லாஜிக் இது? நம்ம ஊரில் சொல்கிறது, மோடி நீங்கள் ஆட்சியாக இருக்கு போய் பேசக்கூடாது. அப்போ ஹஜ்ஜுக்கு போகாட்டி போய் பேசலாமா? அது மாதிரி எப்பவுமே போய் பேசக்கூடாது. தொழுகையை விடக்கூடாதுன்னா எப்பவுமே தொழுகையை விடக்கூடாது. குறிப்பாக ரமலான்ல தொழுகையை விடக்கூடாது. அப்போ இந்த ரஹ்மத் வந்து நம்மளை அடைகிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரஹ்மத் உங்களை அடைவதற்கு துடிக்கிறது. 3 வழி சொல்கிறேன். முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரஹ்மத் எப்பவுமே எனக்கு வேணும். ரஹிமல்லாஹு மன் ஸல்லா அர்பஅன் கப்லல் அஸ்ரி. அசருடைய ஃபர்லுக்கு முன்னாடி 4 ரக்காத் சுன்னத் தொழுதா அவங்க மேலே அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். ஒன்று. இரண்டாவது, பள்ளிவாசலுக்குள்ளே எப்போவெல்லாம் உள்ளே வரலாமோ அந்த துவா யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். பள்ளிவாசலுக்குள்ளே நுழையிற துவா, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை எனக்கு திறப்பாயாக. ஒவ்வொரு வாட்டி வரும்போது ரஹ்மத்தை எனக்கு திறந்து தருவாயின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்ம கிடைச்சி போயிடும். 3வது இந்த ரமலானுடைய முதல் 10. அப்போ ரஹ்மத்து நம்மளை அடைகிறதுக்கு ஆசையாக இருக்குது, நம்ம தான் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணலை. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? அல்லாஹு தஆலா அவனுடைய முழு ரஹ்மத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியார் கூட்டத்தில் நம்மை சேர்த்துருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.